Dear students, welcome to Smart Learning channel. Today we can go to output device. போன வீடியோல நம்ம introduction to computersல நிறைய டாபிக்ஸ் பார்த்திருக்கோம். Characteristics of computers, definition of computers, அதுக்கப்புறம் input device, components of computers பார்த்திருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம output device வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ output deviceல நிறைய இருக்கு. மானிட்டர், ஸ்பீக்கர், plotter, அதுக்கப்புறம் பிரிண்டர். ஸோ இதெல்லாம் வந்து அது எப்படி வந்து நமக்கு அவுட்புட்டை வந்து காமிக்குது, எப்படி வந்து நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவுட்புட் டிவைஸ் இஸ் மானிட்டர். மானிட்டர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய மானிட்டர் அப்படிங்கிற டிவைஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அவுட்புட் டிவைஸ். இது பார்க்கறதுக்கு நமக்கு டிவி மாதிரியே இருக்கும். இட் லுக்ஸ் லைக் எ டிவி. Picture on a monitor are formed with the picture element called pixels. மானிட்டர்ல ஒரு இமேஜ் பாக்குறீங்க. அந்த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பிக்சல்ஸ், thousands of பிக்சல்ஸ்னால ஆன ஒன் ஆஃப் த இமேஜ் தான் நம்ம மானிட்டர்ல நம்ம பாக்குறோம். ஒரு போட்டோல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் டாட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிக்சல், பிக்சர் எலமெண்ட் ஆர் பிக்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதுதான் நம்ம அது வந்து பாருங்க. பிக்சல் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. This a small picture element is called as என்னது pixels. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா monitors may either be monochrome which display the text or images in black and white or can be color which display result in multiple colors. நமக்கு மானிட்டர்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சில பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ்லயும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும் டெக்ஸ்ட் ஆர் இமேஜஸ், இல்லைன்னா கலர்ஸ்லயும் டிஸ்பிளே பண்ணக்கூடிய மானிட்டர்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ இதுல மானிட்டர்ஸோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்டினா cathode ray tube, அதை தான் சிஆர்டின்னு சொல்றோம். எல்சிடி மீன்ஸ் லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்இடி லைட் எமிட்டிங் டயோட்ஸ். இந்த 3 விதமான மானிட்டர் டைப்ஸ் தான் இருக்கு. The monitor works with the VGA. இந்த மானிட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப சிஆர்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஆர்டி மானிட்டர் பழைய மானிட்டர்ஸ், கம்ப்யூட்டரோட மானிட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஸோ இந்த மானிட்டர்ஸ் பாருங்க, இந்த ரைட் மோஸ்ட் கார்னர்ல இருக்கு பாருங்க, அந்த மானிட்டர் தான் சிஆர்டி மானிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். மானிட்டரோட சைஸும் பாத்தீங்கன்னா அகலம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் வந்து சிஆர்டி மானிட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ் ஆர் கலர் பிக்சர்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். பட் அதோட கிளியரன்ஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து குவாலிட்டியா இருக்காது. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்சிடி மானிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்சிடி மானிட்டர்ஸ் வந்து மானிட்டரோட அந்த வித்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மா இருக்கும். தின் மானிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தின் மானிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இது வந்து கம்பேர்ட் டு சிஆர்டி, இதோட பிக்சர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரி கிளாரிட்டி, ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். கலர்ஸும் நல்லா பிரைட்டா இருக்கும். ஓகே. ஸோ நிறைய கலர்ஸ் வந்து இதுல வந்து மல்டிபிள் கலர்ஸ் எல்லாம் காமிக்க முடியும். ஓகே. கம்பேர்ட் டு சிஆர்டியை விட இது பெட்டரா இருந்தது. பட் நவடேஸ்ல நம்ம யூஸ் பண்றது எல்இடியில பாத்தீங்கன்னா நிறைய thousands of எல்இடி வந்து அந்த மானிட்டர்ஸ்ல வச்சு செட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு எல்சிடியை விட இது வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். பிக்சர் வந்து கிளாரிட்டியா நமக்கு காமிக்கும், கலர்ஸும் நிறைய காமிக்கும். ஓகே. ஸோ இது 3 டைப் ஆஃப் மானிட்டர்ஸ். இந்த 3 டைப் ஆஃப் மானிட்டர்ஸ் தான் நமக்கு இருக்கு. ஓகே. ஸோ இதை பாருங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது மானிட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மானிட்டர்ஸ் ஒர்க்ஸ் வித் விஜிஏ கார்டு. விஜிஏ கார்டுனா வீடியோ கிராபிக் அரே கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதர் போர்டுல வந்து நமக்கு இன்பில்ட் ஆயிருக்கும். மதர் போர்டுனா நம்ம வந்து சிபியூக்குள்ள ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு சின்ன சிப் மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்றாங்கன்னா விஜிஏ கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஜிஏ கார்டு தான் இன்டர்ஃபேஸா இருக்கும். நம்மளோட மானிட்டருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில இன்டர்ஃபேஸா இருக்கும். The video graphics card helps the keyboard to communicate with the screen. Okay. So அதுக்கு அடுத்து it act as an interface between எதுக்கு இடையில இருக்கும் நமக்கு the computer and the display monitor க்கு இடையில நமக்கு இந்த VGA cards இருக்கும். Usually the recent motherboard incorporate inbuilt video cards. இப்போ வர்ற மதர் போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயே வீடியோ கார்ட்ஸ் வந்து தனியா இன்பில்ட் பண்ணிருப்பாங்க. முதல்ல எல்லாம் தனியா வந்தது, இப்ப மதர் போர்ட்லயே இன்பில்ட்டாவே வருது. நம்ம தனியாலாம் செட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்குள்ளேயே எல்லாமே செட் பண்ணிருப்பாங்க அந்த போர்டுக்குள்ளேயே. ஃபர்ஸ்ட் மானிட்டர்
அந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆல்டோ கம்ப்யூட்டர் சிஸ்டம். என்ன இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் மார்ச் 1 1973. ஓகே, ஸோ இதோட நமக்கு மானிட்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாட்டர். பிளாட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பிளாட்டரும் இருக்கும். இந்த பிளாட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நமக்கு பில்டிங் பிளானை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் ஃப்ளக்ஸ் போர்டு அதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இது பேப்பர்ல மட்டும் பிரிண்ட் ஆகும்னு நினச்சிக்காதீங்க. அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அலுமினியம் ஷீட்டு, ஸ்டீல் ஷீட்டு, பிளைவுட்டு, இதுல எல்லாம் ஒரு இமேஜை பிரிண்ட் பண்றதுக்கு நமக்கு இந்த பிளாட்டர் வந்து யூஸ் ஆகும். ஸோ பிளாட்டர் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ். நமக்கு என்ன பண்ணுது, பிரிண்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ல நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து பென் மூலமா அது என்ன பண்ணும்னா அந்த இமேஜை வந்து டிரா பண்ணும். அதுக்குள்ள பென் இருக்கும், ஸோ அதை வச்சு டிரா பண்ணி நமக்கு அப்படியே அவுட்புட்டா ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பிளாட்டரோட டயக்ராம் இப்படிதான் இருக்கும் அந்த டிவைஸ். ஓகே, ஸோ அந்த இமேஜ்ல பாருங்க, பிளாட்டர்ஸோட இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன். It produces graphical output on papers or different materials. Okay, அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா single colors யூஸ் பண்ணலாம், multi colors யூஸ் பண்ணலாம். Okay, it is one of the output device. Next output device is printer. பிரிண்டர் நார்மலா நமக்கு வந்து ஸ்கூல், காலேஜஸ், ஆஃபீஸஸ் எல்லாத்துலயும் பார்த்துருப்பீங்க. பிரிண்டர் எதுக்காக யூஸ் பண்றோம், ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை பேப்பர்ல பிரிண்ட் பண்றதுக்காக பிரிண்டர் யூஸ் பண்றோம். பிரிண்டர்ஸ் ஆர் யூஸ் டு பிரிண்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் பேப்பர்ஸ்ல மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த பிரிண்டர்ஸ்ல ரெண்டு விதமான மெயின் கேட்டகரிஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் இம்பாக்ட் printers, another one is non-impact printers. First, impact printers na enna paapom. Impact printers. These printers print with the striking of hammers or pins on ribbon. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹார்மர்ஸ் இருக்கும். ஹார்மர்ஸ்னா ஒரு சுத்தியல் மாதிரி ஒவ்வொரு லெட்டரா வச்சு தட்டும், அந்த ரிப்பன்ல வச்சு தட்டும். இல்ல ஒரு பின் சுத்தியல், இல்லைன்னா ஒரு பின் மாதிரி இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணும், அந்த ரிப்பன்ல தட்டும். ரிப்பன்ல தான் இங்க் இருக்கும், அந்த பின்ல தான் பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் இருக்கும். அதை வச்சு தட்டுறப்போ நமக்கு என்ன ஆகும், அந்த பின்னில் இருக்கக்கூடிய லெட்டர் வந்து பேப்பர்ல பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த டெக்னிக்கை தான் நம்ம இந்த ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஹேமர்ஸ், இந்த டெக்னிக்கை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இம்பாக்ட் பிரிண்டர்ஸ். இதுலயும் பாத்தீங்கன்னா printers can print on multi-part using கார்பன் பேப்பர்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பிரிண்ட் பண்ணுவாங்க. யூசிங் மெக்கானிக்கல் ப்ரெஷர் வச்சு நம்ம அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மூவ் பண்ணுவாங்க. அந்த பேப்பரை மூவ் பண்ணிட்டு அது வந்து பிரிண்ட் பண்ணும். தட்ஸ் இட். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ்க்கு நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாட் மேட்ரிக்ஸ், லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ், இதெல்லாமே வந்து இம்பாக்ட் பிரிண்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இந்த டாட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பாருங்க. A dot matrix printer print with a fixed number of pins or wires. இதுல வந்து ஒரு நம்பர் ஆஃப் பின்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஒயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபிக்ஸட் நம்பரா இருக்கும் அதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈச் டாட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை அ டைனி மெட்டல் ராட். அது ஒவ்வொரு டாட்டும் டாட் மேட்ரிக்ஸ்ல டாட்டா தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஒவ்வொரு லெட்டருமே டாட்டா இருக்கும். அந்த டாட் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராடு இருக்கும், அந்த ராடு போய் நமக்கு அந்த ரிப்பன்ல டச் ஆகிறப்போ ரிப்பன்ல இருக்கிற கார்பன் காப்பீஸ் அந்த கலர்ஸ்னால பேப்பர்ல போய் டச் ஆகும் அந்த லெட்டர். அப்படிதான் நமக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஈச் டாட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை அ டைனி மெட்டல் ராட் ஆல்சோ கால்ட் அ வயர் ஆர் பின் விச் ஒர்க்ஸ் பை த பவர் ஆஃப் த டைனி எலக்ட்ரோமேக்னெட் solenoid either directly or through a set of a small lever. இதுல வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னா, எலக்ட்ரோ மேக்னெட்னால நமக்கு ஒர்க் ஆகுற ஒன் ஆஃப் த ராட் வந்து ஒரு டைனி ராட் வந்து உள்ள இருக்கும். அது மூலமா தான் நமக்கு ஒர்க் ஆகுது இந்த பிரிண்டர். பட் ஜென்ரலி பிரிண்ட்ஸ் ஒன் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் அட் எ டைம். அட் அ டைம்ல நமக்கு ஒரே ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். இதோட பிரிண்டிங் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 30 to 1550 கேரக்டர் per செகண்டுக்கு இவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து டைப் பண்ண முடியும் இந்த பிரிண்டர்னால. அடுத்து லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ஹெட் வந்து இதுல இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பேஜ் வைட் லைன் ஆஃப் டாட்ஸ் அது வந்து கொடுக்கும். அதே மாதிரி இதோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 1000 லைன்ஸ் பர் மினிட்டுக்கு 1000 லைன்ஸ் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த பிரிண்டருக்கு வந்து இருக்கும். கம்பேர்டு டு டாட் மேட்ரிக்ஸ் இது வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் லைன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. இதுலயும் பாத்தீங்கன்னா கார்பன் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணி அதே எலக்ட்ரோ மேக்னெட் ப்ரெஷர் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகுது. அந்த டைனி ராட் ஒர்க் ஆகுறது மூலமா நமக்கு பிரிண்ட் ஆகி கொடுக்கும். ஓகே, ஸோ இப்படித்தான் இருக்கும் அதோட
அந்த பிரிண்டர்ஸ் முதல்ல இருந்த பிரிண்டர்ஸ்ல இப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இந்த நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்ல ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசமே கிடையாது, அந்த ஹேமர்ஸே இருக்காது. ஓகே, ஸோ இதுல என்ன இருக்கும்னா லேசர் டெக்னாலஜி மூலமா ஒரு லைட்டை வந்து பாஸ் பண்றப்போ அது அப்படியே சீக்கிரமா பிரிண்ட் ஆகும், நமக்கு எந்த ஒரு சவுண்டுமே வராது. ஓகே, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆகிறப்பே ஒரு விதமான சவுண்ட் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இதுக்கு நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ்ல ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசம் இல்லாதனால சவுண்டே இருக்காது. லேசரை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ் பண்ணி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் ஆர் லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால குவாலிட்டி பிளஸ் ஸ்பீடு, இதோட பிரிண்டரோட ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அதோட பிரிண்டிங் மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் லேசர் பிரிண்டர், இன்ஜெக்ட் பிரிண்டர். ஓகே, ஸோ இது வந்து லேசர் பிரிண்டர். இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் காலேஜஸ்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படிதான் இருக்கும் லேசர் பிரிண்டர்ஸ். ஸோ லேசர் பிரிண்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டோ காப்பீஸ்ல எப்படி பிரிண்ட் ஆகி நமக்கு வருது பாத்தீங்களா, அதே டெக்னாலஜி தான் இந்த லேசர் பிரிண்டர்லயும். இட் மேக்ஸ் எ லேசர் பீம் ஸ்கேன் பேக் அண்ட் ஃபோர்த் அக்ராஸ் த ட்ரம் இன்சைட் த பிரிண்டர். நமக்கு லேசர் பீம் வந்து நமக்கு ஒன்று பாஸ் ஆகும், ஒரு பச்சை கலர் லைட் மாதிரி நமக்கு பாஸ் ஆகும், பில்டிங் அப் எ பேட்டர்ன். இட் கேன் ப்ரொடியூஸ் அ வெரி குட் குவாலிட்டி ஆஃப் கிராஃபிக் இமேஜஸ் எல்லாம் நமக்கு பிரிண்ட் பண்றது வந்து ரொம்ப குவாலிட்டியா நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஒன் ஆஃப் த சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேசர் பிரிண்டர் இஸ் த ரெசல்யூஷன். அதோட ஸ்பீட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா டாட்ஸ் பர் இன்ச்சுக்கு எவ்வளவு டாட்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதுதான் வந்து அது ஸ்பீட் அப்படின்னு சொல்றோம். பிரிண்டரோட ஸ்பீடு பாருங்க 1200 டிபிஐன்னு கொடுத்துருக்காங்க. டிபிஐ மீன்ஸ் டாட் பர் இன்ச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டா இட் கேன் பிரிண்ட் 100 பேஜஸ் பர் மினிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 பேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கம்பேர்ட் டு டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸை விட ரொம்ப ஸ்பீடா இருக்கும், குவாலிட்டி அதை விட பெஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜெக்ட் பிரிண்டர். ஸோ இன்ஜெக்ட் பிரிண்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேட்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு கேட்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்படி பேனால வந்து நமக்கு கேட்ரிட்ஜ் இருக்கும் அது மாதிரி பிரிண்டருக்குள்ள கேட்ரிட்ஜ் இருக்கும். கலர்ஸா என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னா மெஜந்தா, எல்லோ, ஷியான் கலர்ஸ் வந்து நமக்கு கேட்ரிட்ஜில் டோன்ஸ் டிஃப்ரெண்ட் டோன்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து நமக்கு கலர் பிரிண்டரா நமக்கு என்ன பண்ணும்னா பபிள்ஸ் மூலமா நமக்கு ஸ்ப்ரே பண்ணி அது ஒரு இமேஜ் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இட் கம்பேர்டு டு லேசர் பிரிண்டர் இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இதோட கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ஓகே, ஸோ இது ரொம்ப ஸ்பீடாகவும் நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் கம்பேர்ட் டு லேசர். ஓகே, ஸோ இதுதான் inkjet printer. Okay, a black cartridge is also used for monochrom output. Black cartridge எதுக்கா யூஸ் பண்ணுவாங்கன்னா black and white images வர்றதுக்கோ இல்ல டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு black cartridge யூஸ் பண்ணுவாங்க. Inkjet printer works by spraying அயனைஸ்டு இங்க் அட் எ ஷீட். இது என்ன பண்ணும்னா இன்ஜெக்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணும், அப்படியே இங்கை வந்து ஸ்ப்ரே பண்ணி அப்படியே அயன் பண்ணிடும். இங்கை வந்து அயன் பண்றப்ப ஷீட்ல வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இதோட ஸ்பீட் எப்படி இருக்கு, ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 பேஜ் பர் மினிட். ஓகே, 20 பேஜ் பர் மினிட் அந்த அளவு ஸ்பீட் நமக்கு இருக்கும். they use the technology of firing ink by heating it so it explodes towards the paper in bubbles, or by using the piezoelectricity in which a tiny electric currents controlled by electronic circuits are used inside the printer to spread the ink in jet speed. இது இந்த பிரிண்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்ரிட்ஜில் இருக்கிற அந்த இங்கு வந்து ஸ்பீடாக நமக்கு ஸ்ப்ரே ஆகும். ஸோ ஸ்பீடாக ஸ்ப்ரே ஆகிறது எப்படி, எந்த ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஜெட் ஃபாஸ்ட்டில் நமக்கு வந்து ஸ்பீடாக நமக்கு வந்து ஸ்ப்ரே ஆகி நம்மளோட பேப்பரில் வந்து ஸ்மால் பபிள்ஸாக அது போய் உட்காரும். அந்த உட்கார்ந்ததையும் உடனே அயன் பண்ணி நமக்கு என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் பண்ணி விடும். ஸோ இப்படி தான் அந்த பிரிண்டர் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். An inkjet printer can spread millions of dots of ink at a paper every single second. ஒரு சிங்கிள் செகண்டுக்கே பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ்ல நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் இந்த பிரிண்டர். அதனால நம்மளோட வேலையை வந்து ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும், குட் குவாலிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அவுட்புட் டிவைஸ் வந்து ஸ்பீக்கர். நார்மலாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்பீக்கருங்கிறது சவுண்டு ஃபார்மேட்டில் நமக்கு அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்பீக்கர் ப்ரொடியூஸ் த வாய்ஸ் அவுட்புட், ஆடியோ ஆர்
sound. Okay, இதுல எது வேணா சொல்லலாம். Produce the voice output. Using speaker along with the speech synthesizer way, the computer can provide the voice output. Synthesize software use பண்ணி நம்ம sound வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். சில சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்க வைக்க முடியும் இல்லையா? அதெல்லாம் நம்ம மேக் பண்றதுக்கு இந்த சிந்தசைசர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளோட சினி ஃபீல்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி வீடியோவோட குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் குட் குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. திஸ் ஹாஸ் பிகம் த வெரி காமன் இன் பிளேசஸ் ஏர்லைன்ஸ், ஸ்கூல்ஸ், பேங்க்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஸ்பீக்கர்ஸ் மெயினாக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா வாய்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, வாய்ஸ் அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் வந்து ஸ்மால் ஸ்கிரீன்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஒரு பிக் ஸ்கிரீன், ஒரு பெரிய ஸ்கிரீனுக்கு பாஸ் பண்றதுக்காக, ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நம்ம மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ஸ்கூல், காலேஜஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய மீட்டிங் ஹால்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் த கம்ப்யூட்டர் அவுட்புட் ஆன் எ பிக் ஸ்கிரீன். These are used to display the presentation in meeting hall or in classroom. கிளாஸ்ரூம்லயோ இல்ல மீட்டிங் ஹால்ஸ்லயோ ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக இந்த ப்ரொஜெக்டர், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைசஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரியணும். வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ சிஸ்டம் சைடு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் என்னன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் கம்ப்யூட்டர். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் நம்ம கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ண முடியும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கு சர்டைன் ப்ரோக்ராம்ஸ் வந்து நமக்கு தேவை. அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்டரி மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. செகண்டரி மெமரியில இருந்து மெயின் மெமரிக்கு எடுத்துட்டு வந்து அதை என்ன பண்ணும், அதெல்லாம் ரன் பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பூட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சிஸ்டம் ஸ்விட்ச் ஆன் பண்ணதையும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நடக்கும். எல்லா டிவைஸும் நம்ம ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கா அப்படின்னு செக் பண்ற ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் தான் நம்ம என்ன சொல்லணும், பூட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, an operating system is a basic software that makes the computer to work. ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணணும்னா நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். when a computer is switched on there is no information in its RAM. ரேம்குள்ள எதுவுமே இருக்காது. ஏன்னா ரேம் வந்து வேலடைல் மெமரி. ஏன் ரேம் வந்து வேலடைல் மெமரி அப்படின்னு சொல்றோம்னா ஒன்ஸ் நமக்கு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு இல்லை கரண்ட் போயிடுச்சு, பவர் கட் ஆயிடுச்சுன்னா ரேம்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே டெலீட் ஆயிடும். அதனால ரேம்ல வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், மெயின் மெமரியில வந்து எதுவுமே ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. செகண்டரி மெமரியில தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஹார்ட் டிஸ்க்ல தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எக்ஸிக்யூட் ஆகிற டைம்ல ரேம்ல வந்து மெயின் மெமரிக்கு எடுத்துட்டு வந்து அதுல ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் தான் நம்ம என்ன சொல்லணும்னா போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. போஸ்ட்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். இது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கு அடுத்து நமக்கு ரேம்ல எந்த ப்ரோக்ராம் வருது, போஸ்ட்ங்கிற ப்ரோக்ராம் வரும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் ப்ரோக்ராம் செக்ஸ் if the device like a RAM, keyboard, etc. are connected properly and ready to operate. எல்லா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கோம். கீபோர்டு, மவுஸு, ரேமு, ரோம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கான்னு செக் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா போஸ்ட். போஸ்ட்ங்கிறது என்னது, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். இது வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. போஸ்ட் எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க. ஸோ இப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் இந்த ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் தான் செக் பண்ணும். செக் பண்ணதுக்கு அடுத்து if these devices are ready, then the BIOS na basic input output system gets executed. எல்லா கீபோர்டு, ரேம் இதெல்லாம் ரெடியா இருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு, கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா BIOS அடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். BIOS எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம வந்து அந்த டெஸ்க்டாப் ஸ்கிரீனே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பூட்டிங். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் பூட்டிங். Thereafter, இதுக்கப்புறம் a program called bootstrap loader. இந்த pre-written program தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த பூட்டிங்க்கு சம்பந்தமான ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், bootstrap loader அப்படின்னு சொல்றோம். இந்த bootstrap loader என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OS அந்த சாஃப்ட்வேர்ஸை ஹார்ட் டிஸ்க்ல இருந்து மெயின் மெமரிக்கு எடுத்துட்டு வரும். என்ன பண்ணும், bootstrap loader transfer OS from hard disk into main memory. ஏன் ஹார்ட் டிஸ்க்ல இருந்து எடுத்துட்டு வருது,
ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது செகண்டரி மெமரி. இந்த செகண்டரி மெமரிங்கிறது நான் வாலடைல் மெமரி. கரண்ட் போனாலும் அதுல இருக்கிற டேட்டாஸ் நமக்கு டெலீட் ஆகாது. ஸோ அதுல இருக்கக்கூடிய ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம்ஸ், அதாவது பயாஸ் அண்ட் போஸ்ட் அப்படி இருக்கிற இந்த ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம்ஸை ஹார்ட் டிஸ்க்ல இருந்து மெயின் மெமரிக்கு கொண்டு வரும். அந்த ஒரு ப்ரோக்ராம் தான் பூட்ஸ்ட்ராப் லோடர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் தான் ஓஎஸ் வந்து லோடட் ஆகும். விண்டோஸ் ஆர் லினக்ஸ் இதெல்லாம் தான் ஓஎஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு டெஸ்க்டாப் வந்து நமக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் ஆஸ் பூட்டிங் ப்ராசஸ். இந்த பூட்டிங் ப்ராசஸ்ல ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்கு. பூட்டிங் ப்ராசஸ் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ், கோல்டு பூட்டிங், வார்ம் பூட்டிங். வாட் இஸ் கோல்டு பூட்டிங் அப்படின்னம்னா, நமக்கு ஸ்விட்ச் ஆன் பண்றதுல இருந்து நமக்கு ஒர்க் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கோல்டு பூட்டிங் ஆர் ஹார்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. when a system starts from initial state. இனிஷியல் ஸ்டேட்னா தட் இஸ் இட் இஸ் ஸ்விட்ச் ஆன். நம்ம கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் சிபியூ ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஓஎஸ் இது வந்து ஹார்ட் டிஸ்க்ல இருந்து மெயின் மெமரிக்கு வந்து அதுக்கப்புறம் பயாஸ் செக் பண்ணி போஸ்ட் செக் பண்ணி அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது பாத்தீங்களா. இந்த ப்ராசஸ் பேரு கோல்டு பூட்டிங் ஆர் ஹார்ட் பூட்டிங். ஓகே, the instructions are ready from the ROM to initiate the booting process. வார்ம் பூட்டிங் அப்படின்னம்னா, நமக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்பயே சிஸ்டம் வந்து ஹேங் ஆயிருது. ஹேங் ஆகுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சிபியூல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருப்பான். அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம், அதுதான் ரீஸ்டார்ட் பட்டன். ஸோ ரீஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நமக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் வார்ம் பூட்டிங் ஆர் சாஃப்ட் பூட்டிங். இது எல்லாத்தையும் செக் பண்ணாது, பயாஸ் போஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணாது. ஓகே, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட்டோ, ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு வந்துடும். அதுக்கு பேரு வார்ம் பூட்டிங் ஆர் சாஃப்ட் பூட்டிங். when the system restarts or when the reset button is pressed, we call it warm booting or soft booting. Okay, the system does not start from the initial state. Initial stateல இருந்து நமக்கு எல்லாத்தையும் டயக்னோஸ்டிக் அந்த டெஸ்ட் வந்து பண்ணாது. So all diagnostic tests need not be carried out in this case. There are the chances of data loss and the system damages as the data might not have been stored properly. இந்த மாதிரி வார்ம் பூட்டிங் ஒரு சாஃப்ட் பூட்டிங் நம்ம பண்றப்போ நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சப்போஸ் நம்ம வந்து டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணல அப்படின்னு சொன்னோம்னா அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து நமக்கு டெலீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா கோல்டு பூட்டிங்ல அந்த மாதிரிலாம் நடக்காது, வார்ம் பூட்டிங்ல அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது பாருங்க. இதுல இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது அவுட்புட் டிவைஸ், பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ரெண்டு பார்த்துருக்கோம். அவுட்புட் டிவைஸ்ல மானிட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர், பிரிண்டர், பிரிண்டரோட டைப்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைஸ், இன்புட் டிவைஸும் அவுட்புட் டிவைஸும் சேர்த்து கொடுத்து விச் ஒன் இஸ் அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு கேட்பாங்க 1 மார்க்ல. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அவுட்புட் டிவைஸ் கொடுத்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் திஸ் ஒன், அதாவது மானிட்டர் ஆர் பிளாட்டர் அந்த மாதிரி கேட்கலாம். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஆர் 3 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. 5 மார்க், வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்த்தீங்கன்னா பிரிண்டரோட டைப்ஸ், இம்பாக்ட் பிரிண்டர்ஸ், நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்பாங்க. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அதே மாதிரி ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல இந்த பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி 1 மார்க் கொஸ்டின்ல கோல்டு பூட்டிங்கோட அனதர் நேம் என்ன, வார்ம் பூட்டிங்கோட அனதர் நேம் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த டாபிக்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.